வெல்கம் டு ஈஸி வே டு சிம்பிள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னன்னா, நம்ம ஜாவாலே எப்படி கால்குலேட்டர் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கால்குலேட்டர் மேக் பண்ணுறதுனா நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எனக்கு பேசிக்காக பெரிய கால்குலேட்டர் பண்ண வேணாம். நம்ம என்கிட்டேருந்து ஒரு 2 நம்பர் இன்புட் வாங்குகிறோம். அதை எனக்கு மல்டிப்ளை பண்ணுறேன்னா, சப்ராக்ஷன் பண்ணுறேன்னா, டிவிஷன்ஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்ப்போம். நம்ம இஃப் எல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு இது இருக்கு, சுவிட்ச் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ அதை பார்ப்போம், அது எப்படி வேலை பார்க்குது இதெல்லாமே பார்ப்போம். வழக்கம் போல புதுசாக கிளாஸ் உருவாக்கிடுவோமா? கால்குலேட்டர்னு உருவாக்கிடுவோம். தூய தமிழ்ல பேசலாம். கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ்ல சின்ன சின்ன வேர்டு கூட நீங்க பாக்குறவங்க சின்ன சின்ன வேர்டு கூட பேசுறது இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணா எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சொல்றேன். இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பேச வரும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் போடுவோமா? பப்ளிக் ஸ்டாட்டிக் மெயின் போட்டுட்டு அதே மாதிரி ஸ்ட்ரிங் போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் ARGS. இப்ப போட்டாச்சு. இப்ப என்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். அதுக்கு என்னன்னா ஸ்கேனரை இம்போர்ட் பண்ணணும். இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா தெரியல. இப்ப ஸ்கேனர்ன்றது என்னன்னா ஒரு கிளாஸ். அப்ப கிளாஸ்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். கிளாஸ்னா நம்ம கிளாஸ்ல, அதாவது ஸ்கூல் போன கிளாஸ்ல வரும் அது கிடையாது. இது ப்ரோக்ராம்ல கிளாஸ். இப்ப அது ஒரு கிளாஸ், அது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. டிஃபைன்னா ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதி பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம இதுல இம்போர்ட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு தேவையான புக்கை லைப்ரரியில போய் நான் எடுக்கிற மாதிரி. இப்ப எனக்கு தேவையான புக் என்னன்னா இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். இப்ப நான் ஸ்கேனர் ஆல்ரெடி டிஃபைன் பண்ண இது இந்த புக்கை நான் இறக்கிட்டேன். இப்போ இதுக்கு இந்த ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னாடி சொல்றேன். சிஸ்டம் டாட் இன் இந்த ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, இந்த ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி இந்த ப்ரோக்ராமை தான் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ கால்குலேட்டர் போயிடுவோம். இப்போ இன்புட் வாங்குறதுக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னாடி சொல்றேன். ஊப்ஸ் கான்செப்ட் நடத்தும் போது இதெல்லாம் என்னது, வாய்டு, ஸ்டாட்டிக்கு, இந்த மேலே போடுறோம்ல அதெல்லாம் என்னதுன்னா டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ என்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு இன்னுட்டு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்ட். இப்போ என்கிட்ட என்ன வாங்கலாம், ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்ல வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. A இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் இந்த இடத்துல இன்னும் தான் நான் ஆப்ஜெக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் நான் வாங்கியிருக்கனால என்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். அதனால இந்த இடத்துல INP இல்லாட்டினா ராம்குமார் இந்த மாதிரி போட்டேன்னா அதுக்கு என்ன நேமோ அந்த நேம் போட்டுட்டு டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்டீஜர்னா கேப்ஸ்ல I இருக்கணும். NT க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். சரி, க்ளோஸ் ஓப்பனு தெரியல, அது க்ளோஸ் ஓப்பன். ஓகே, இப்போ என்னன்னா என்கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிறோம். இது எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்றேன். INP டாட் அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட். இப்ப எனக்கு இன்டீஜர் வாங்குறதுனால நெக்ஸ்ட் இன்ட் சொல்றேன். இதே எனக்கு ஸ்ட்ரிங் நான் என்ன பண்ணணும்னா கேப்ஸ்ல லைன் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ரெட் காட்டுது. ஏன் காட்டுதுன்னா டேட்டா டைப் ஸ்ட்ரிங் கிடையாது, அதனால இப்படி காட்டுது. இப்ப கரெக்டா இருக்கு பாருங்க. இப்ப எனக்கு இன்ட் தான் வேணும். இன்ட் போட்டாச்சு. இந்த இடத்துல இன்ட் போட்டாச்சு. இப்ப இந்த இடத்துல புரியலனாலும் பிரச்சனை இல்லை, சுத்தி எப்படி ஃபுல்லா நடக்குது நான் டெப்தா சொல்றேன். என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர். இது எதுக்காக நான் போறேன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க.
எதுக்காக ராம் இப்படி போடுறான் அப்படின்னு யோசிச்சா, ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே இது இன்புட் பிளாங்கா தான் கேட்கும். ஸோ எனக்கு முன்னாடி என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு யூசர் கிட்ட நான் சொல்லிட்டேன்னா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்டர் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு அவர் ஞாபகம் வச்சுப்பாரு. இப்ப செகண்ட் நம்பர் எனக்கு அவுட்புட், அதாவது பிரிண்ட் பண்ணணுன்றதுக்காக அதை அப்படியே காப்பி பிளேஸ் பண்ணி இந்த இடத்துல 2 போட்டு முடிச்சிட்டேன். இப்ப எனக்கு 2 நம்பர் வாங்கணும், 2 நம்பர் வாங்கிட்டேன். இப்ப எனக்கு என்ன ராம், இப்ப எனக்கு சப்ட்ராக்ஷனா அடிக்ஷனா டிவிஷனா அதெல்லாம் எனக்கு தெரியாது ராம் அப்படின்னா, இப்ப ஆப்ரேட்டருக்கு தனியா இது பண்ணுவோம். என்டர் தி ஆப்ரேட்டர் பிளஸ் மைனஸ் இன்ட்டு டிவிஷன்ஸ். ஏன்னா யூசருக்கு இது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஒரு கால்குலேட்டரே மேக் பண்ணணும்னா நம்ம எவ்வளவு பெரிய ப்ரோக்ராமர்னு பார்த்துக்கோங்க. மோட்டிவேஷனா இருங்க. இப்ப ஆப்ரேட்டரை ஒரு இதுல போய் ஸ்டோர் பண்றதுக்கு நான் ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணும். இது ஒரு கேரக்டர் தான், ஏன்னா நான் ஒரே ஒரு பிளஸ் மட்டும் தான் கொடுக்க போறேன். இது ஏன் கேரக்டர்னு சொல்றேன்னா அது 2 கொட்டேஷன்ஸ்குள்ள இருக்கா, அதனால அது கேரக்டர்னா சரி இப்படி போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். INP டாட் கேரக்டர்னா நெக்ஸ்ட் கொடுத்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்கே கொடுத்துரும். கேரக்டருக்கு இன்புட் வாங்குறதுக்கு எனக்கு எப்படி தெரியல, நெக்ஸ்ட் கிளாஸ் வேணா சொல்லித்தரேன். ஸ்ட்ரிங்னே கொடுத்துருவோம். இப்ப ஸ்ட்ரிங் லைன் ஏன் ராம் போடல அப்படின்னா, லைன்னா இப்ப ராம் ஸ்பேஸ் குமார்னா ஸ்பேஸ் வருது இல்லையா, அது இன்புட் வாங்கினால லைன் கொடுக்குறோம். இப்ப நான் வெறும் ஒரு பிளஸ் தான் கொடுக்க போறேன்னால நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கல. நெக்ஸ்ட் லைன் நான் கொடுக்கல. இப்ப ஆப்ரேட்டரும் வாங்கியாச்சு. இப்ப உள்ள நம்மளுக்கு வாங்கின 2 நம்பரை பிளஸ்ஸா மைனஸா டிவிஷன் தான் பண்ணணும். ஓகேவா? இதுலதான் சுவிட்ச் கேஸ் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறேன். என்ன பண்றேன்? சுவிட்ச் கேஸ்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் பண்ணி வைக்கிறேன். இதுல என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கலாம்? ஆப்ரேட்டரை உள்ள போட்டு போறோம். கேஸ் இந்த சின்டெக்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி நடக்குதுன்னு சொல்றேன். A plus B break. இதே மாதிரி இது எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. ப்ரோக்ராம் எழுதிட்டு நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல மல்டிப்ளை, இந்த இடத்துல மல்டிப்ளை, இந்த இடத்துல டிவிஷன், இந்த இடத்துலயும் டிவிஷன். ஓகேவா? இப்ப இதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும் இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு டிக்ளேர் பண்ணுவோம். இன்ட்டு சின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணுவோம். அந்த சியை இங்கே கொடுப்போம். காப்பி பேஸ்ட். பெஸ்ட் ப்ரோக்ராம்னா என்ன தெரியுமாங்க? காப்பி பேஸ்ட் தாங்க பண்றது. காப்பி பேஸ்ட் ஈக்குவல் சி ஈக்குவல் இது ஈக்குவல். இப்போ முடிஞ்சா ஒன்று இருக்கு, டிஃபால்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ சப்போஸ் டிஃபால்ட்னு ஒரு கேஸ் இருக்கு. டிஃபால்ட்னா இது எதுவுமே இல்லைன்னா இது நடக்கும் அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். டிஃபால்ட் என்ன பண்ணுன்னா, இதுல வந்து என்டர் தி வேலிட் ஆப்ரேட்டர், இந்த லாஸ்ட் என்ன பண்றேன்னா, இது புரியலன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ரோக்ராம் என்ன அடிக்கிறேன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
ஃபோக்கஸ் கம்பிகளே கன்கார்டினேஷன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும்னா ஒன்று ஒன்றா நான் ரன் பண்ணுறேன், உள்ள நான் சொல்கிறேன். இந்த சின்டெக்ஸ்லாம் ஞாபகம் மட்டும் வச்சுக்கணும். என்ன அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். வாய்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக், சாரி, ஹியூமன் எரர். இங்க அடுத்த எரர் த்ரோ பண்ணுது பாரு. இதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணும். இன்னும் எவ்வளோ எரர் வரப்போதும் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடணும். வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் லைன் வந்து இது, அதனால இப்போ இது பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்ணிடுச்சா, இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சா, என்டர் தி ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இது செகண்ட் என்ன பண்ணுதுன்னா இப்போ என்கிட்ட இருந்து இன்புட் தான் இந்த கோடு சொல்லுது. இப்போ நான் இன்புட் என்ன தரேன்னா ஒரு 10 தரேன். இப்போ இந்த 10 என்டர் தட்டோன்னே இந்த 10 வந்து ஏக்குள்ள போயிடும். அடுத்து செகண்ட் லைன் என்ன இருக்கு, என்டர் தி செகண்ட் நம்பர், இந்த லைன் பிரிண்ட் ஆகுது. இந்த பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து எனக்கு இன்புட் தான் பி கேட்கும். அதுக்கு வந்து இன்புட் தந்துருவோம். இப்ப ஏ வந்து 10 வேல்யூ இருக்கு, பி வந்து 20 வேல்யூ இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சதுல. இப்ப என்னன்னா ஆப்ரேட்டர் கொடுக்க சொல்லுது. இந்த ஆப்ரேட்டர் வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கனால இப்ப நான் என்ன ஆப்ரேட்டர் கொடுக்குறேன்னா ஒரு பிளஸ் ஆப்ரேட்டர் கொடுப்போம். பிளஸ் ஆப்ரேட்டர் கொடுத்தோன்னே இப்ப இந்த இடத்துல பிளஸ் வந்து இந்த ஓஆர்பி அதுக்குள்ள போய்க்கிறோம், இந்த ஓபிஆருக்குள்ள போய்க்கிறோம். இந்த ஓபிஆர்னா இப்ப இந்த இடத்துல பிளஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா பிளஸ், அவளை ஓபிஆர் பதிலா அந்த இடத்துல பிளஸ்ன்னு வந்துடும். இப்ப இந்த சுவிட்ச் கேஸ்ல என்னன்னா எந்த இடத்துலலாம் பிளஸ் இருக்கோ அந்த வேலையை பார்க்கும். இப்ப இந்த இடத்துல பிளஸ் இருக்கா, இந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த வேலையை பார்க்கும். இந்த பிரேக் எதுக்கு போட்டேன்னா இப்ப இந்த வேலையை பார்த்து முடிச்சிருச்சுன்னா இந்த பிரேக் வந்து இந்த பிளாக் ஆஃப் கோடை விட்டு வெளியே வந்துடும், இந்த பிளாக் ஆஃப் கோடை விட்டு வெளியே வந்துடும். அப்படி நான் பிரேக் போடலன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடை விட்டு வெளியே வந்துடும். அப்படி நான் பிரேக் போடலன்னா அடுத்து இருக்க சுவிட்ச் கேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மைனஸோட போய் மைனஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அடுத்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும், டிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு பிரேக் எல்லாமே சொல்லித்தரேன். இப்போ வந்து ஓபிஆருக்குள்ள என்ன போயிருக்கு, பிளஸ் போயிருக்கு. இங்க பிளஸ் போகும், பிளஸ் கேஸ் பிளஸ், இந்த பிளஸ் இருக்குல்ல, இந்த பிளஸ் என்ன வேலை பார்க்கும்ட்டு இதுக்குள்ள போகும். என்ன ரெண்டுமே பிளஸ் பண்ணுதா, ஏவும் பியும் பிளஸ் பண்ணி சீக்குள்ள ஸ்டோர் ஆகி எனக்கு ஸ்டீக்குள்ள ஸ்டோர் ஆயிடுச்சா. அடுத்து வந்து இந்த பிளாக்கு வெளியே எனக்கு வந்து சி வந்து பிரிண்ட் ஆகுதா அப்படின்ட்டு பாக்குறோம். இப்ப 13 பிரிண்ட் ஆயிடுச்சு. இது எப்படி பிரிண்ட் ஆச்சுன்னா ஏவும் பியும் பிளஸ் ஆகுது. இதுவே நான் அடுத்து என்ன பண்றேன்னா மல்டிப்ளை பண்ணி பாக்குறேன். அதே மாதிரி அந்த ரன் ஆஃப் கோட்ஸ் எல்லாம் எப்படி ரன் ஆகுதுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னேன். இப்போ வந்து ஒரு 10 கொடுக்குறேன், அது வந்து ஏக்குள்ள ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து 15 கொடுக்குறேன், இது பிக்குள்ள ஸ்டோர் ஆகும். இப்போ ஆப்ரேட்டர் கேட்குது, நான் இப்போ டிவிஷன்ஸ் கொடுக்குறேன், அது சாரி மல்டிப்ளை கொடுக்குறேன். இந்த மல்டிப்ளை வந்து இந்த சுவிட்சுக்கு பதிலாக இப்போ மல்டிப்ளே இங்கே மாறும். இந்த சுவிட்சில் மல்டிப்ளே மாறும். அதாவது எப்படி தெரியும்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா, இந்த சுவிட்சுக்குள்ள மல்டிப்ளை பண்ணோன்னே இந்த மல்டிப்ளை சிம்பிள் ஆப்ரேட்டர் வந்து எங்க இருக்குன்ட்டு இங்க பார்க்கும், இங்க இல்ல அப்படின்னு நினைக்கும். அடுத்து வந்து இங்க பார்க்கும், இங்கேயும் இல்ல. அடுத்து இங்க வரும், இங்க ஆமா நம்ம தேடுறவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த சுவிட்ச் கேஸ்ல இந்த மல்டிப்ளேக்குள்ள நான் என்ன வேலை கொடுத்துருக்கேனோ அந்த வேலை பண்ணும். இந்த இடத்துல என்ன வேலை கொடுத்துருக்கேன், ஏவையும் பியும் இன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஏ வந்து என்ன வேல்யூ இருக்கு 10, பி வந்து 15 வேல்யூ இருக்கு. இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா 500 வரும். அது சீக்குள்ள ஸ்டோர் ஆகும். அது சீக்குள்ள ஸ்டோர் ஆச்சுன்னா டோட்டல் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு வரும். இப்ப என்டர் தட்டுறேன், டோட்டல் வந்து 500 இப்படின்னு வந்துருச்சு. சரி ஓகே ராம், நான் அப்ப வந்து மல்டிப்ளையும் பண்ணல, டிவிஷன்ஸும் பண்ணல, எதுவுமே கொடுக்காம நான் வேற ஆப்ரேட்டர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு தான் நம்ம டிஃபால்ட் யூஸ் பண்ணோம்.
இப்போ நான் நம்பர் கரெக்டாகவே கொடுக்குறேன், 50 கொடுக்குறேன், 6 கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஆப்ரேட்டர் வந்து கே கொடுக்குறேன், என்டர் த வேலிட் ஆப்ரேட்டர், அதாவது ஆப்ரேட்டர் வந்து கரெக்டான இதை கொடு அப்படின்னு சொல்லுது. அப்போனா என்ன பண்ணுதுன்னா, இந்த கே இதுலேயும் இல்லை, இந்த கேஸ்லையும் இல்லை, இந்த கேஸ்லையும் இல்லை, இந்த கேஸ்லையும் இல்லை. ஸோ எந்த கேஸ்லையும் இல்லைன்னா என்ன நடக்கும்னா டிஃபால்ட்டுக்குள்ளே போகும். டிஃபால்ட்டில் என்ன வேலையோ அது பண்ணும். இப்போ நம்ம வந்து இஃப் எல்ஸ் பார்க்கும்போது எல்ஸ் வந்து வேலை பார்க்கணும்ல. இப்போ இஃப் அதெல்லாம் வேலை நடக்கலைன்னா எல்ஸ் வேலை பார்க்கும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இந்த டிஃபால்ட்டும் வேலை பார்க்கும். ஓகேங்களா? இப்போ பிரேக் எதுக்கு தான் போட்டிருக்க அப்படின்னா, இந்த பிரேக்கை ஃபுல்லாக நான் எடுத்துடுறேன், இந்த பிரேக்கை எடுத்துடுறேன், இந்த பிரேக் எடுத்துடுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு நான் பார்ப்போமா? இது உங்களுக்கு நீட்டாக பிரேக் எதனால போட்டேன், அந்த ஒரு கோடுக்கு பிரேக் கண்டிப்பாக வேணும். இங்கே இருக்க சின்டெக்ஸ், அதாவது கோடை ஃபுல்லாக நீங்கள் நோட்டில் எழுதிட்டு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஐடியில் வந்து போட்டு பாருங்க. இப்போ 10 கொடுக்குறேன், ஏல ஸ்டோர் ஆயிருக்கும். 15 கொடுக்குறேன், பியில் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ வந்து நான் ப்ளஸ் கொடுக்குறேன், ப்ளஸ் கொடுத்து என்ட்ரு தட்டுறேன். 500 எப்படி வந்துச்சு? 500 ப்ளஸ் தான் நான் கொடுத்தேன், ஏன் 500 ஆச்சு அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல பிரேக் கொடுக்காதனால இந்த ப்ளஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட்டு 10யும் 15யும் ப்ளஸ் பண்ணியிருக்கு, அது 60 இருக்கு. 60 வந்து சீக்குள்ள ஸ்டோர் ஆகுது. அடுத்து வந்து இங்கே பிரேக் கொடுக்காதனால அடுத்த கேஸுக்கு போயிடும். மைனஸே கொடுக்கலனாலுமே அடுத்த கேஸ் போயிடும் நம்ம பிரேக் கொடுக்காதனால. இப்போ வந்து மைனஸ் கொடுத்ததுனால இப்போ மைனஸ் ஆகும். இப்போ ஏ வந்து என்னவா இருக்கு? 10 இருக்கு, பி வந்து 50 இருக்குமா? இப்போ சிக்குள்ள அந்த வேல்யூ அடிச்சிடும். அதாவது சியோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு? ப்ளஸ் ஆகும்போது 60 இருக்கு. இப்போ சியோட வேல்யூ வந்து இந்த கேஸ்குள்ள போனோடனே மாறும். ஏ வந்து என்னது? 10, பி வந்து 50, -40 அப்படின்னு வரும். அடுத்து வந்து இங்கேயும் நான் பிரேக் கொடுக்கல, இங்கேயும் நான் பிரேக் கொடுக்கல. ஸோ இன்ட்டுக்கு போகும். 10 × 50 வந்து 500. இப்போ சியோட வேல்யூ வந்து 500 இருக்கு. இந்த இடத்துல நான் பிரேக் கொடுத்தனால இந்த பிளாக் ஆஃப் கோடு விட்டு வெளியே வந்துடும். ஸோ இதனால தான் நம்ம பிரேக் கொடுக்குறோம். இப்போ எனக்கு என்ன கேஸ் கொடுக்குறேனோ அந்த கேஸ்ல பிரேக் ஆனாதான் எனக்கு கரெக்டான வேல்யூ வரும். இல்லாட்டினா இந்த மாதிரி கேஸ் மாறிக்கிட்டே எந்த இடத்துல பிரேக் கொடுத்துருக்கோ அடுத்து அந்த பிளாக் ஆஃப் கோட், அதாவது இதை வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடு சொல்லுவாங்க. இந்த இது சொல்றோம்ல, இந்த பிராக்கெட்குள்ள போட்டு சொல்றோம்ல, இந்த பிளாக்குக்குள்ள கோடு இருக்குன்றது தான் பிளாக் ஆஃப் கோட். இதுதான் இன்னைக்கு கால்குலேட்டர் நம்ம மேக் பண்ணது. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது உங்களுக்கு ஓன் தாட் கிரியேட்டிவிட்டி இருக்கும், போடுங்க. இதுவே நீங்க கோட் அடிச்சதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இப்படி காப்பி பண்ணுங்க. இது எக்ஸ்ட்ரா டிப் தான். இப்படி காப்பி பண்ணுங்க, Ctrl+ அழுத்தி Ctrl+C அழுத்தி காப்பி பண்ணிருங்க. ப்ரௌசருக்குள்ள போங்க. ப்ரௌசருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட நெட் இல்லை, ChatGPT கிட்ட பேஸ்ட் பண்ணி 2 கொட்டேஷன்ஸ் போட்டு கரெக்ட் இட் கோடு, இந்த கோடை கரெக்ஷன்ஸ் பண்ணுன்னு சும்மா கம்யூனிகேட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த கோடு வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும்ல, அந்த கோடை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த கோடு இந்த கோடை கம்பேர் பண்ணி நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பண்ணுங்க. மற்றவங்களை டிபெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன்.